ஹாய், வெல்கம் டு உங்கள் வீட்டு செஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செஸ்னா என்ன, செஸ்ஸோட பேசிக் மூவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போர்ட் கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் விளையாடணும். இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஸ்கொயர்ஸ், பிளாக் ஸ்கொயர்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்கும். அதாவது மொத்தம் 8x8, அதாவது 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட்டு, அடுத்து பிளாக். எப்பவுமே உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில், அதாவது ரைட் ஹேண்ட் சைடோட டாப் கார்னரில் ஒயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒயிட், பிளாக் எண்ட்ஸ் வித் பிளாக் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போர்டை இப்போ தப்பாக பொசிஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து பிளாக் ஸ்டார்ட் ஆகிடும், எண்ட்ஸ் வித் ஒயிட்னு இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான பொசிஷன்ஸாக இருக்காது. அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ போர்டை ஆல்வேஸ் இந்த பொசிஷனில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க கேமை. ஸோ இங்கே ஒயிட்டு, அடுத்து பிளாக்கு, ஆல்டர்னேட்டிவ் ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ட்ஸ் வித் பிளாக்காக கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஏலேருந்து ஹெச் வரைக்கும் இருக்கும், ப்ளஸ் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். இந்த நோட்டேஷன்ஸ் எதுக்கு அப்படிங்கிறத நான் ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது செஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 2 பிளேயர் விளையாடுற கேம்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ ஒருத்தருக்கு ஒயிட்டு, இன்னொருத்தருக்கு பிளாக். அதாவது செஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு போர் நடக்கிற இடம்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ ஒரு ராஜா, இந்த பக்கமும் ஒரு ராஜா இருப்பாங்க. 2 ராஜாவில் எந்த ராஜா ஃபஸ்ட்டு தோக்குறாங்களோ அவங்க அவுட்டு, ஜெயிக்கிற ராஜா வின்னு. இவ்வளோதாங்க செஸ்ஸு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட், இந்த ஒயிட் பிளேயர் இருக்காங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து 16 பீசஸ். அப்போ பிளாக்குக்கு அவங்களுக்கும் 16 பீசஸ் தாங்க. ஸோ ஒயிட் பிளேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மூவ்ஸை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஒயிட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 சிப்பாய், அதுக்கப்புறமா 2 யானை, 2 குதிரை, 2 மந்திரி, ஒரு ராஜா, ஒரு ராணி. இதுல யானை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரூக். ரூக் எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி தாங்க இருக்கும், நீங்க பாருங்க. ஸோ இதுல வந்து மேல வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சாஃப்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது யானை. அடுத்து குதிரை. ஸோ குதிரைங்கிறது ஹார்ஸ். ஹார்ஸோட உங்களுக்கு ஃபேஸ் தெரியும், இதில் பார்த்தாலே தெரியும் ஹார்ஸோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஷப். ஸோ இது வந்து பிஷப்பு, மந்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா. ராஜா தான் முக்கியமான கேரக்டர். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளஸ் இருக்கும். இதுதான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் கிங். இவர் தோத்துட்டாரு அப்படின்னா மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்தது குயின். குயின் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரியே தான் இருப்பாங்க, ஆனால் மேலே வந்து ப்ளஸ் இருக்காது. இவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் செஸ்ஸில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒயிட்டுக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், சேம் அதே தான் பிளாக்குக்கும். பிளாக்குக்கும் ராஜா இருப்பாங்க, ராணி இருப்பாங்க, 2 யானை இருப்பாங்க, 2 குதிரை, அண்ட் தென் 2 பிஷப் இருப்பாங்க. இப்போ போர்டு ரெடி, காயின்ஸ் ரெடி, அதாவது பீசஸ் ரெடி. நெக்ஸ்ட் என்னன்னா கேம் விளையாட போலாமா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல காயினை அடுக்கிறதுக்கு கற்றுக்கணும். அதாவது எந்த பொசிஷனில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு காயினும் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பேசிக் மூவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காயினை எப்படி அடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? அதாவது ரைட் ஹேண்டில் கார்னரில் இங்கே வந்து ஒயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா யானையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ யானை இந்த இடத்துல இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து குதிரை, அதுக்கடுத்து பிஷப் அதாவது மந்திரி. அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யானை, குதிரை, அடுத்து மந்திரி. நிறைய பேருக்கு ராஜாவை எங்க வைக்கணும், ராணியை எங்க வைக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ராணிக்கு தாங்க எப்பயுமே பவர் அதிகம். ஸோ ராணிக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒயிட் ராணியை ஒயிட்ல வைக்கலாம், அதே மாதிரி பிளாக் ராணியை பிளாக்ல வைக்கலாம். ஸோ ஆப்போசிட்ல ராணியும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜாவை இந்த பிளாக்ல வைக்கலாம். ஸோ இப்போ ராஜாவும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் சிமிலரா இதே தான். ஸோ இங்க 2 யானை இருக்கா, இந்த பக்கமும் 2 யானை, இங்க 2 குதிரை, இங்கேயும் 2 குதிரை, இங்க 2 மந்திரி, இங்கேயும் 2 மந்திரி. இப்போ முன்னாடி எல்லாருமே சிப்பாய்கள். ஸோ இந்த சிப்பாய்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல நின்று நம்ம கேமுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்து சிப்பாய் எல்லாத்தையும் நான் அடிக்கிறேன். இது தாங்க ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே வந்து யானை இங்கேருந்து ஆரம்பித்து
அதுக்கப்புறம் குதிரை, அதுக்கப்புறம் மந்திரி, அதுக்கப்புறம் ராஜா, அதுக்கப்புறம் ராணி. ஸோ ராணிக்கு தான் முக்கியமான பவர். ஒயிட் ராணி ஒயிட்ல வைக்கணும், பிளாக் ராணி பிளாக்ல வைக்கணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா நேருக்கு நேராக இருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு கிட்ட க்ளோஸ் அப்லையும் காட்டுறேன், நல்லா பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த கேம். இந்த பொசிஷனில் வச்சு தான் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னா இதில் டாஸ்க் கிடையாது. ஒயிட் பீஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் கேமை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கேம்குள்ள போலாமா? கேம் எப்படி ஆடுறதுன்னு பார்க்கலாமா? கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒயிட் பீசஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாடணும். இப்போ ஒயிட் பீஸ் ஃபர்ஸ்ட் விளையாடிட்டாங்க அப்படின்னா அடுத்து பிளாக் பீஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க ஒரு மூவ் பண்ணணும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மூவ்ஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிப்பாய். இப்போ இந்த சிப்பாய் இருக்குல்ல, ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து சிப்பாய் வந்து ஒரு மூவாக தான் முன்னாடி போக முடியும். இவங்களோட மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் முன்னாடி போகும், அவ்வளோதான். அதுக்கடுத்து பிளாக் விளையாடணும். பிளாக் வந்து ஒரு மூவ் விளையாடிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒயிட் வந்து ஒரு மூவ் தான் முன்னாடி போக முடியும். இவங்க இந்த சிப்பாய்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. என்னன்னா ஒருவேளை ஸ்டார்டிங் பொசிஷன்லயே இருக்காங்க அப்படின்னா 2 மூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கடுத்து இந்த சிப்பாய் விளையாடுறாங்க அப்படின்னா இவங்க இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருக்கிறதா இவங்க 2 மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிப்பாய் வந்து ஒரு தடவை முன்னாடி போயிட்டா பின்னாடி வரக்கூடாது. இதுதான் சிப்பாயோட மூவ்ஸ். அடுத்து யானையோட மூவ் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக போகலாம், அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் போகலாம். ஸோ இது வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் வேணும்னாலும் போகலாம். சிப்பாய் மாதிரி ஒரு ஸ்டெப்லாம் கிடையாது. இது வந்து இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் போகலாம், இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் போகலாம். ஆனால் இப்போ ரோல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரோல மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி இப்போ 5 ரோல இருக்குது அப்படின்னா இந்த 5 ரோல மட்டும்தான் போக முடியும். ஸோ ரோ ஆர் காலம் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து ஹரிசாண்டல் அல்லது டயக்னல்ல தான் போக முடியும். ஃப்ரண்ட்லேயும் போகலாம், பேக்லேயும் வரலாம். இது யானையோட மூவ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஷப்போட மூவ்ஸ். பிஷப் வந்து ஒரு ஒயிட் பிஷப், ஒரு பிளாக் பிஷப். அதாவது பிளாக் ஸ்கொயரில் இருக்கிறது பிளாக் பிஷப், ஒயிட் ஸ்கொயரில் இருக்கிறது ஒயிட் பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னலாக மூவ் ஆகும். அதாவது இங்கேருந்து ஒயிட் பிஷப் வந்து ஒயிட்லேயே மூவ் ஆகும். இந்த டயக்னல்லையும் மூவ் ஆகலாம் அல்லது இந்த டயக்னல்லையும் மூவ் ஆகலாம். அதே மாதிரி பிளாக் பிஷப் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கொயர்ஸில் மட்டும்தான் மூவ் ஆக முடியும். ஸோ பிளாக் டயக்னலில் இந்த பக்கம் மூவ் ஆகலாம், இல்லை இந்த பக்கமாக மூவ் ஆகலாம். இது பிஷப்போட மூவ்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ராணியோட மூவ்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ராணியோட மூவ்ஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த யானையோ பிஷப் இருக்குல்ல, ஸோ இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து வச்சது தான் இந்த ராணியோட மூவ்ஸ். அதாவது ஹரிசாண்டலாகவும் மூவ் பண்ணலாம், வெர்டிக்கலாகவும் மூவ் பண்ணலாம். ஸோ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எங்கே வேணாலும் போய்க்கலாம். அதே மாதிரி டயக்னலாகவும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட்ல இருக்குது அப்படின்னா இந்த ஒயிட் டயக்னலில் ஃபுல்லாகவே போய்க்கலாம். அதே மாதிரி இந்த பிளாக்ல இருக்குது அப்படின்னா பிளாக் டயக்னலில் ஃபுல்லாகவே போய்க்கலாம். இதுதான் வந்து ராணியோட மூவ்ஸ். ஸோ ராணி வந்து எல்லா பக்கமும் மூவ் ஆகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து முக்கியமான பிளேயரு, ஆனால் டம்மியான மூவ்ஸ். அதாவது ராணியோட மூவ்ஸ் மாதிரி தான், முன்னாடி போகலாம், பின்னாடி போகலாம், டயக்னலில் போகலாம். ஆனால் ஒரு ஸ்டெப் மட்டும் தான் இவரால் மூவ் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து இந்த 9 ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல சுற்றி, இந்த 9 ஸ்கொயர்ஸில் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்டெப் மட்டும்தான் மூவ் ஆக முடியும். இதுதான் ராஜாவோட மூவ். அடுத்து குதிரையோட மூவ். இந்த குதிரை வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் மூவ் ஆகும். அதாவது இங்கேருந்து 1 2 அதுக்கப்புறம் இந்த ரைட்லேயும் போய்க்கலாம் அல்லது லெஃப்ட்லேயும் போய்க்கலாம். ஸோ இது வந்து எல் ஷேப். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் 1 2 லெஃப்டில் அல்லது ரைட்டில். ஸோ இதே மாதிரி இந்த சைட்லையுமே போய்க்கலாம். இப்போ இங்கேருந்து 1 2 லெஃப்டில் அல்லது ரைட்டில். பின்னாடியும் போகலாம், லைக் 1 2 லெஃப்ட் அல்லது ரைட். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் போய்க்கலாம், லைக் 1 2 இங்கேருந்து 1 ஆர் 2. ஸோ ஏதாவது ஒரு டைரக்ஷன் மட்டும் போக முடியும். ஸோ இந்த குதிரை பார்த்தீங்க அப்படின்னா எல் ஷேப்பில் மூவ் ஆகும். இதுதான் குதிரையோட மூவ். இப்போ எல்லா மூவ்ஸும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு பீஸ் வந்து இன்னொரு பீஸை எப்படி வெட்ட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சோல்ஜர் இருக்காங்களே, அதாவது சிப்பாய், இவன் வந்து ஃப்ரண்ட்ல போய்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு பீஸை தாவி போக முடியாது. இப்போ இந்த மந்திரியை தாண்டி இந்த சிப்பாயால் போக முடியாது. ஆனால் இவர் வெட்டுறதை எப்படி வெட்டுவாங்க அப்படின்னா டயக்னலில் மட்டும்தான் வெட்ட முடியும். அதாவது இந்த சிப்பாயை வெட்டலாம் அல்லது இந்த யானையை வெட்டலாம். ஸோ இப்போ இந்த யானையை வெட்ட முடியும் இந்த மாதிரி டயக்னலில். வெட்டிட்டாங்க அப்படின்னா இந்த பீஸ் எடுத்து வெளியில் வச்சிருவாங்க. இப்போ அடுத்து யானை எப்படி வெட்டும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த யானை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது தாவி போயெல்லாம் வெட்டாது. ஸ்ட்ரெயிட்டாக எந்த காயின் இருக்கோ அந்த காயினை வெட்டிடும். அவ்வளோதாங்க யானையோட மூவ். அடுத்து பிஷப்போட மூவ். அதாவது இந்த பிஷப் வந்து நான் டயக்னலில் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த பிஷப் வந்து எதையும் தாவிலாம் போக முடியாது. இது நேராக போயிடுச்சு இந்த ஒயிட்லேயே போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த காயின் இருக்கோ அந்த காயினை வெட்ட முடியும்.
அதே மாதிரி இந்த பிளாக் பிஷப் பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே தான் போகும். பிளாக்ல ஃபர்ஸ்ட் எந்த காயின் இருக்கோ அந்த காயினை வெட்ட முடியும். இதுதான் பிஷப்போட மூவ். அடுத்து ராணி எப்படி வெட்டுங்கிறத பார்க்கலாம். இப்போ ராணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த குதிரையும் வெட்டலாம். அதே மாதிரி இந்த ராணி வந்து டயக்னலாகவும் போகும். ஸோ டயக்னலாக போய் இந்த மந்திரியையும் வெட்டலாம். அதே மாதிரி தாவியும் போகக்கூடாது. இதுதான் ராணியோட மூவ். அடுத்து ராஜா எப்படி வெட்ட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராஜா வந்து ஒரு ஸ்டெப் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டயக்னல்லையும் வெட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்க இந்த குதிரையையும் வெட்டலாம். ஸோ ஏதாவது ஒரு மூவ் மட்டும் தான் பண்ண முடியும் ராஜாவால். இப்படி தான் ராஜா வந்து வெட்டுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குதிரை எப்படி வெட்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. இது வந்து தாவி போகலாம். அதாவது ஏன்னா இது வந்து எல் ஷேப்பில் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இங்கே வந்து 1 2 அதுக்கப்புறம் ரைட்டில் இருக்க யானையும் வெட்டலாம், ஆர் லெஃப்டில் இருக்க மந்திரியையும் வெட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு பீஸ் இருந்தாலும் அதை தாவி 1 2 இப்படி போய் இந்த யானையை வெட்ட முடியும். இதுதான் குதிரையோட மூவ். ஓகே, இந்த கேம் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மேட் வச்சுட்டா முடிஞ்சிடும். செக்மேட்டுக்கு முன்னாடி செக்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ராணி இந்த ராஜாவை அடிக்க போகிறாங்க அப்படின்னா அது வந்து செக். அதாவது த்ரெட்டனிங் டு கில் அப்படிங்கிறது வந்து செக். இப்போ ராஜாவால் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல இருந்து, அதனால இது பேர் செக். இப்போ ஒருவேளை இந்த 2 யானையும் இங்கே இருக்கு, இப்போ ராணி இங்கே இருக்கு. இப்போ ராணி எடுத்துட்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இந்த ராஜாவால் மூவ் பண்ணவே முடியாது, ஏன்னா மூவ் பண்ணாலும் அடிச்சிருவாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அது செக்மேட். அப்படி செக்மேட் வச்சுட்டாங்க அப்படின்னா கேம் முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் பேசிக் செஸ் மூவ்ஸ். இன்னும் ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டு செஸ் சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.